திஸ் இஸ் த டைம் டு டேக் ரிஸ்க். திஸ் இஸ் த டைம் டு டேக் ரிஸ்க். அந்த கம்பெனியில் வேலைக்கு போறீங்களா, சந்தோஷம். 5 வருஷம் போங்க, 3 வருஷம் போங்க, 4 வருஷம் போங்க. போகாதீங்கன்னு சொல்ல. அங்கே இருந்து கொண்டு சர்க்கஸ்ல தூரி ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா, மேல இருப்பாங்க, அந்த ட்ரெப்பீசியம் பார்ல இருப்பாங்க. அப்படி சர்க்கஸ்ல இங்கிருந்து ஆடி அங்க போவாங்க. இதை விட்டுட்டு அதை பிடிப்பாங்க, அதை விட்டுட்டு அதை பிடிப்பாங்க, அதை விட்டுட்டு அதை பிடிப்பாங்க. முதல்ல கிடைக்கக்கூடிய வேலை உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேறுவதற்கான படிக்கல்லாக யோசி. எப்படி நான் இந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? ஹவு கேன் ஐ டூ சம்திங் ஃபார் திஸ் கண்ட்ரி? கேன் ஐ இன்வென்ட் சம்திங்? கேன் ஐ சேஞ்ச் அ ப்ராசஸ்? கேன் ஐ இம்ப்ரூவ் அ ப்ராசஸ்? கேன் ஐ பில்ட் சம்திங் ஃபார் திஸ் கண்ட்ரி? நீங்க யோசிக்கணும். தயவு செஞ்சு அந்த கம்பெனியில் பெர்மனண்டா அங்கே இருந்து, அப்புறம் H1B லாட்ரிக்கு சண்டை போட்டு அவன் நம்ம விசாவெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அமெரிக்கன் எம்பசிக்குள்ள வெளியே போயிட்டு வந்தா, ஒரு படத்தில் ரஜினி சாரும் கவுண்டமணி வெளியே வருவாங்க, கண்ணாடியெல்லாம் உடஞ்சி சட்டையெல்லாம் பிஞ்சு 2 பேர் வெளியே வருவாங்க. ஏதோ ஒரு படம் பார்க்க போவாங்க, சின்ன தம்பி படம் பார்க்க போவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அமெரிக்காவில் அந்த விசாக்கு போயிட்டு வெளியே வர நிலைமை இருக்கு. நமக்கு அது வேண்டாம்.